கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் முதல் தேதி சனிக்கிழமை 15/6/2024 நவமி திதி இரவு 2:40 வரை, பின்னர் தசமி திதி. உத்திர நட்சத்திரம் காலை 8:57 வரை, பின்னர் அஸ்தம். யோகம் நன்றாக இல்லை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் சந்திரன், கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயல் வெற்றிகரமாக முடிய மதியம் வரை காத்திருக்க வேண்டி வரும். காலத்தால் 8 மணிக்கு கொண்டு கொடுத்தா நான் 10 மணிக்கு பேங்க்கில் காட்டணும்னு சொல்லியிருப்பீங்க, கொடுக்குறேன்னு இருப்பா. ஆனால் கொஞ்சம் நமக்கு பதட்டம் இருக்கும். ஆனால் மதியத்துக்கு அப்புறம் அது நல்ல விதமாக முடியும். அதே நேரத்தில் நீண்ட காலமாக இருந்த சச்சரவுகள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். அந்த கணவன் மனைவி உறவே சின்ன சின்ன சலசலப்பு இருந்தால் கூட, சங்கடம் இருந்தால் கூட அது இன்றைக்கி மாற வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணக்கூடியவர்களுக்கு, அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிரடியான திருப்பங்கள் கிடைக்கும். அதிரடியான திருப்பம், நீங்கள் நினச்சதுக்கு மேலே சில அதிரடியான திருப்பங்களை சந்திக்கலாம். இடமாற்றங்கள் சாதகமாகும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவீர். அதனால் பாராட்டு குவியும். நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுருப்பீங்க, அதை செய்ய முடியாதோ நீங்களே நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. மற்றவங்களும் நீங்கள் செய்ய போகிறதில்லன்னு நினைக்கிற நேரத்தில் இன்றைக்கி அந்த காரியத்தை சாதித்து பாராட்டுவாங்க வாய்ப்பு இருக்குது. அது உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெய்வீக விஷயமாக இருக்கலாம். ஆரோக்கியம் வழக்கம் போல் இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, திட்டமிடுதல் மிக மிக அவசியம். செயல்திறன் அவசியம். வேகம் அவசியம். அதே நேரத்தில் விவேகமும் வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி பல பிரச்சனைகள் ஒன்றா சேர்ந்து வரும். எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு தான் ஜெயிக்க வேண்டி வரும். சில பிரச்சனைகள் மொத்தமாக வரும். தீர்க்கிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் ஒன்றா போட்டு அழுத்தம். ஆனால் வழக்கமான புன்னகையால் நிதானமாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கேட்டவர்களுக்கு உதவி பண்ண வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பதட்டமும் இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் நிதானமான போக்கு இன்றைக்கி அவசியம். கடகராசி அன்பர்களே, கோர்ட்டு வழக்கு வியாஜ்யங்கள் இன்றைக்கி சாதகமாகும். வம்பு வழக்குகள் விலகி போகும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பெரியோரது ஆசி உண்டு. பொருளாதாரம் மேம்படும். மனமகிழ்ச்சி தரக்கூடிய தினம். சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு விலையுயர்ந்த ஒரு பொருள் வாங்கும் வாய்ப்பு கிட்டும். உற்றார் உறவினர் வருகை மகிழ்ச்சியை அதிகரிக்கும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்கிறேன். திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் சாப்பிட்டே தீரணும், விருந்துக்கு வாங்கணும் வா. விருந்து விழாக்களில் கலந்து மகிழ்வீர். கன்னிராசி அன்பர்களே, ஆன்மீக பிரயாணங்கள் தடைப்பட்டு இருந்தால் இன்றைக்கி அது கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகணுன்னு வண்டியெலாம் புக் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும், வேண்டான்னு தள்ளி வச்சுருவீங்க. அந்த மாதிரி தள்ளி வைத்த ஒரு ஆன்மீக பிரயாணத்தை தொடர வாய்ப்பு இருக்குது.
சில பேர் காசிக்கு போகணும், சில பேர் முக்திநாத் போகணும், இப்படி திட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அந்த திட்டங்கள்லாம் தடைப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தடைப்பட்ட திட்டங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடி வர வாய்ப்பு உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அருமையான திட்டங்கள் கைகூடி வரும். மனமகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். பெண்களுக்கு பெருமை சேரும். பிரிவுகள் மாறும். துளாராசி அன்பர்களே, நெருங்கிய உறவுகளால் சிறு சிறு சலசலப்பு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயத்திலையோ வேறு பொருள் சம்பந்தமான விஷயத்திலையோ மற்றவர் ஆலோசனை கேட்குறத விட நீங்களே முடிவெடுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான வழியை உண்டு செய்யும். பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும். பங்கு சந்தையில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு சம்பந்தமான ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எதையும் நிதானித்து செய்கிறது இன்றைக்கி நல்லது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் விருப்பப்பட்டபடி ஒரு நல்ல விஷயத்தை பேசி முடிப்பீங்க. வாகனங்களை மாற்றி அமைக்க வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தை ஓரளவு நல்ல முறையில் இருக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கலைத்துறை, எழுத்தாளர்கள், புத்தக பதிப்பிக்கக்கூடிய தொழில் செய்கிறவாளுக்கு முதலீடுகளை அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டு. சில பேர் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவீங்க. வாகனங்களை மாற்றி அமைப்பீர். பகை மறையக்கூடிய தினம். குழந்தைகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீங்கள் திட்டமிட்ட ஒரு செயல் நல்ல வெற்றியை தரும். தனுர் ராசி அன்பர்களே, தார்மீகமான முறையில் சில நல்ல காரியங்களை செய்யணும்னு திட்டமிடுவீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நபர் கை கொடுப்பார். சில பேர் என்ஜிஓன்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நல்ல அறப்பணிகளில் ஈடுபடணும்னு திட்டமிடுவீங்க. சில பேருக்கு அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது மாற வாய்ப்பு உண்டு. அறக்கட்டளை, தர்மஸ்தாபனம், ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தொகை கிடைக்க சாத்தியம் உண்டு. சில பேர் வீடு வாடகை வீட்டை மாற்றி அமைப்பீங்க. மகர ராசி அன்பர்களே, மகான்களின் தரிசனம் என்று பாப விமோச்சனம். மகான்களை தரிசிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீங்க. குழப்பங்கள் தீரும். மகிழ்ச்சி பொங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சில பேர் விலையுயர்ந்த பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர் வருகை திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு உறவுக்கார் வருவார். எப்பவுமே சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவோம். அது மாதிரிலாம் இல்லாத இன்றைக்கி வரக்கூடிய உறவினர் நல்ல வார்த்தைகளை சொல்கிறதுக்கும் நன்மைகளை உண்டு பண்ணவும் உங்களுக்கு ஒரு சாத்தியம் உண்டு. அந்த நண்பர் அதனால் உறவுகள் தேடி வரும்பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே வந்த உறவு ஒருத்தர் கலகத்தை பண்ணிட்டு போயிருப்பார். அதனால் இப்போ வர உறவு எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு வருத்தப்படுவீங்க. அப்படி பயப்பட வேண்டாம். உறவுகளால் பிரச்சனை வராது. தைரியமாக இருக்க. கும்பராசி அன்பர்களே, வயதானவர் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வயசானவங்க ஒரு 75 வயசு 80 வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆரோக்கிய விஷயமாக நீங்கள் மருத்துவர் ஆலோசனை இன்றைக்கி கேட்க வேண்டி வரும். அதே நேரத்தில் ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவர்கள் அதை நிறுத்த வேண்டாம். பத்திரிகை துறையில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். முதலீடு செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயத்தில் இன்றைக்கி முதலீடு செய்ய வாய்ப்பு உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி திட்டமிட்ட ஒரு காரியத்தை அற்புதமாக முடிப்பீங்க. சொந்த தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்குது. இந்த மீனராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தால் அது கைகூடி வரத்துக்கான வாய்ப்பு இப்போ உண்டுன்னு சொல்லலாம். பொதுவாக விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் கடன் வாங்கியாவது லக்ஸரி பொருள் இன்றைக்கி வாங்குவோம். கடன் வாங்கியாவது லக்ஸரி பொருள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். 12 ராசிக்கான பலனை இப்போ நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாளைக்கும் நம்ம பார்க்கலாம். அதில் சில அற்புதமான தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே வாங்க. அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி சுவாமிஜி.
குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.